நடைபெற இருக்கிற 2026 சட்டமன்ற தேர்தலில் கோவை தெற்கு தொகுதியில் உச்சகட்டமாக அராஜகம் நடைபெற்று வருகிறது. தேர்தல் நடத்தை விதிமுறைன்னு ஒன்று இருக்கா என்று கேள்வி கேட்கிற அளவுக்குள்ள அங்கே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் திரு செந்தில் பாலாஜி அவரும் அவருடைய கட்சியை சார்ந்தவர்களும் உச்சபட்சமாக விதிமுறை மீறலில் ஈடுபட்டிருக்கிறாங்க. இது குறித்து நான் நேற்று நடைபெற்ற தேர்தல் ஆணைய கூட்டத்தில், அப்சர்வருடைய கூட்டத்தில் நான் கம்ப்ளைண்ட் பண்ணேன். உதாரணமாக கிட்டத்தட்ட ஒரு 100 ஷெட்டுகள் அங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது, அதெல்லாம் அகற்றணும்னு சொன்னேன். இது போன்று கரூர்ல ஷெட்டுகள் அமைச்சாருன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்ததன் பேர்ல தான் அவர் தொகுதி மாடி போட்டியிட்டாரு. இப்ப இங்கே அதே கரூர் ஃபார்முலாவை கோவை தெற்கில் அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காரு. அந்த ஷெட்டுகள் எல்லாம் நாங்க சீல் வச்சுட்டோம்னு தேர்தல் ஆணையம் சொன்னாலும் அதுல அந்த அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு, வயலேஷனுக்கு எதிராக. அது மட்டும் இல்லாம எல்லா வீடுகளுக்கும் 5000 ரூபாய் பணம் விநியோகம் பண்ணாருன்னு சொல்றாங்க. உச்சகட்டமா நேற்று கெம்பட்டி காலனியில எல்லா வீடுகளுக்கும் தங்க காயின் கொடுத்தாருன்னு சொல்றாங்க. அப்படின்னா எங்க ஃப்ரீ ஃபேர் அண்ட் எலெக்ஷன் எங்க இருக்கு? எங்கேயுமே நியாயமான தேர்தல் நடைபெறுவதற்கான உசிதம் அங்கு இல்லை. தொடர்ந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 15 போலீஸ் கம்ப்ளைண்டே பணம் பட்டுவாடா, பணம் மழை பொழியுது, பணம் பட்டுவாடா பண்றாங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்து அதுக்கு சிஎஸ்ஆர் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இதெல்லாம் எலெக்ஷன் கமிஷன் பார்க்கணும். இது மட்டும் இல்லாம அவ்வாறு பணம் வாங்க மறுக்கிறவங்க மேல தீவிர தாக்குதல் நடத்துறதுக்கு மிரட்டுறாங்க. உதாரணமா அருள்குமார் அப்படின்னு ஒருத்தர், ராம்நகர்ல இருந்து அருள்குமார்ங்கிறவர் ஒரு கம்ப்ளைண்டே கொடுத்திருக்காரு எலெக்ஷன் கமிஷன்ல. அது மாதிரி விக்ரம் அப்படின்னு ஒருத்தர் கோவை காட்டூர் பகுதியை சேர்ந்தவர், அவரு தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு மனு கொடுத்திருக்காரு. நாங்க பணம் வேண்டான்னு சொன்னா நீங்க என்ன மறுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி எங்களை மிரட்டி கொலை செய்ய மிரட்டுறாங்க அவங்களுடைய அடியாட்கள். கரூர்ல இருந்து வந்திருக்கிற ரவுடி பட்டாளங்கள் இது மாதிரி செய்யுதுன்னு. அப்போ அங்க தேர்தல் நடைபெற்றா அது நியாயமா இருக்குமா அப்படிங்கிற கேள்வி எழுது. எனவே நான் தேர்தல் ஆணையத்துக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஒன்றை கேட்கிறோம். உடனடியா அதுல உறுதியா நடவடிக்கை எடுத்து அங்க இருக்கிற ரவுடிகளை அப்புறப்படுத்தணும். அங்கு நேர்மையான தேர்தல் நடைபெறுவதாக உறுதி செய்யணும். இது அப்சர்வர் நேற்று ஏற்கனவே எலெக்ஷன் கமிஷன்ல பல முறை இதை சொல்லிட்டேன், கதவை தட்டி அதிமுக சார்பில் சொல்லிட்டோம். குறிப்பா நேற்று நடைபெற்ற அப்சர்வர் சிறப்பு பார்வையாளருடைய கூட்டத்தில் நான் இதை தெரிவித்தேன். இன்னும் முறையா நடவடிக்கை எடுக்கப்படாமல் இருக்கிறது. கிட்டத்தட்ட 10-15 போலீஸ் புகார்களே நேற்று நைட் வர 15 போலீஸ் புகார்கள். போலீஸ் என்ன எஃப்ஐஆரே போடல, பணம் கொடுக்குறவங்களை பிடிச்சு கொடுத்தா இன்னும் எஃப்ஐஆர் போடாம இருக்காங்க. அது மாதிரி கோல்டு காயின் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நடைபெறுவதனால் அங்க முறையாக தேர்தல் நடைபெறும் நிலை இல்லை. எனவே அந்த தேர்தல்ங்கிறது நடந்தா அது நியாயமா இருக்குமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. உடனடியாக நடவடிக்கை எடுக்க கோரி தேர்தல் ஆணையத்தை நாங்கள் முறையிட்டுள்ளோம். நீங்க எல்லாம் போங்கன்னு வரட்டி விட்டாங்க. அடுத்து எங்க பகுதி செயலாளர் செல்வகுமார் அது கவுன்சிலர் வீட்டுல 3 கோடி ரூபாய் பணம் உள்ள இருக்குது. நாங்க கண்ணால பார்த்தோம். போயிட்டு இல்லைங்கிறாங்க. பணம் 3 கோடி ரூபாய் இங்க இருக்கு. அந்த பணத்தை அவங்க என்னன்னு கூட பாக்குறதுக்கு 3 மணி 8:05 ஒரு போன் பண்ணியிருக்காரு பிளைன் ஸ்கூலுக்கு. வந்தது 11:05. அப்ப என்ன பறந்தா வர முடியும்? பிளைன் ஸ்கோடு எப்படி சார் சொல்லலாம்? பறந்தா வர முடியுன்றதுக்காக தேர்தல் நடத்துறாங்க. அப்ப உயிர் வரணும். ரத்து செய். தேர்தல் அதிகாரி வர சொல்லுங்க. இனிமேல் ரூம்ல பார்த்து இதெல்லாம் பார்த்து நான் நம்பிக்கை இல்லை. அரெஸ்ட் பண்ணா பண்ணுங்க சார், நோ ப்ராப்ளம். இப்ப என்ன நீங்க அரெஸ்ட் பண்ற மாதிரி பணம் நீங்க பாருங்க, டிக் பண்ணி உட்காந்து என்ன போலீஸ் சார்? உங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. உங்களுக்கு தெரியுமா தெரியும்? இங்க இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் அத்தனை பேர் தெரியுமா தெரியாது? எல்லாத்துக்கும் தெரியும், யாரும் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறீங்க. ஏன்னா அவங்களால முடியாது. ஒரு லாட்ஜில தங்குறவனா ரிஜிஸ்டர் பண்ணவங்க ஆதார் கார்டு வாங்க. நான் சொன்னேன் முடியும்.
டைவர்ட் பண்ண வேண்டாம். எங்களுக்கு கலெக்டர் வரணும். சிம்பிள். எங்களுக்கு கலெக்டர் வரணும். எல்லா ராஜ்யத்தையும் போயிட்டீங்க. நான் குறிப்பிட்டு போற ராஜ்யம் நம்ம சொல்லுங்க வாங்க. அங்க இருந்தா உங்களுக்கு எனக்கு என்ன பந்தயம்? ரிஜிஸ்டர் இல்லாம தங்கி இருக்காங்க சார். திராவிட முன்னேற்ற கழக முன்னாள் பொருளாளர் ராஜ்யம். சும்மா காலையில நாங்க போயிட்டு வந்திருக்கோம். காலையில இன்னைக்கு ஒரு இடத்துல 30 கோடி பிடிச்சிட்டு வழியில காட்டுங்க. அழகப்பா செட்டியார் வீதியில 30 கோடி பிளைங் ஸ்குவாட் பிடிச்சிருக்கேன். சும்மா எல்லாமே எல்லாம் நடிக்கிறீங்க. தேர்தல் கமிஷனுடைய கண்ட்ரோல் இருக்கீங்க. ஆனா யாருமே தேர்தல் கமிஷன் இல்லாம இன்னும் பழைய முத்துவேல் கருணாநிதிங்கிற பயத்திலேயே வாழ்றீங்க. சார் கலெக்டர் வர சொல்லுங்க சார். யார ஒரு பெரிய அதிகாரி கலெக்டர் இங்க இருக்காருல்ல சார். எனக்கு தலையாக வேலை இருக்கு. நாளைக்கு முடிஞ்சா வேலைக்கு கலெக்டர் இங்க வந்து அவர் வரமாட்டாரு. நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் சார். மக்கள் பிரதிநிதி சந்திக்கணும். மக்கள் பிரதிநிதி ஆமா வர சொல்லுங்க. நான் மனிதர் நாங்க சும்மா வந்து சார். நாங்க ரவுடிசம் பண்ணதான் சார் ரவுடிஷம். அவங்க ஸ்டேஷனுக்கு வந்தாங்க. ஸ்டேஷனுக்கு 4 பேர் அதான் ரவுடிஷம். சரி அவர் இங்கே வர சொல்லுங்க. எல்லாத்துக்கும் தெரியுதுங்க. என்னோட கோரிக்கை மக்களை காப்பாற்ற 1000 பேர் உட்காந்துருக்காங்க. கோயம்புத்தூர் அசிங்கப்படுத்துறானுங்க. மக்களை பூரா பிச்சைக்காரர் ஆக்குறானுங்க மக்களை. பார்த்தா அப்படியே சசினா பிரேமாவது பாருங்க. சசினா சசினா